வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 4ஆம் தேதி நிஃப்டி 1.6% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 400 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: இன்ஃபோவேஜ், Naukri.com போன்ற வெப்சைட்டை நடத்துகிறாங்க. ஸ்விக்கி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, வெல்ஸ்பன் கார்பரேஷன், ரிலையன்ஸ் பவர், கமென்ஸ், கென்சை நெரோலாக் பெயிண்ட்ஸ், நவநீத் எஜுகேஷன், எவரடி இண்டஸ்ட்ரீஸ், நீல்கமல் மற்றும் Matrimony.com. டெல்லி தேர்தல் இன்னைக்கு நடைபெற இருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி. தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி. ஆஸ்திரேலியா டீப்சீக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அரசு நெட்வொர்க்லேருந்து தடை விதிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சைனாவுடைய ஸ்டார்ட் அப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறது தான் டீப்சீக். அது ஒரு அதிர்வலையை உண்டாக்கிச்சு யூஎஸில். இப்போ அவங்களை தடை செய்திருக்கிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஆர்பிஐ கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்கு அவங்க விண்ணப்பித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏஷியன் பெயிண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சால்டேட்டட் பேசிஸில் நெட் சேல்ஸ் 8,522 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. கன்சால்டேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,110 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% விழுந்திருக்கு. சிஆர்எம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய்க்கு மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஹாங்காங்லேருந்து கிரீன்லேண்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. டாடா பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: நெட் ப்ராஃபிட் 1,188 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 15,793 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. அவந்தல் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. இஸ்ரோலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் கிட்ட இருந்து 5.8 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. அதிசை லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். மிஸ்ரா தத்தோ நிகம் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேர்ன் ஓவர் 238 கோடி ரூபாய். போன ஆண்டு இதே குவார்ட்டரில் 252 கோடி ரூபாய் இருந்து இந்த குவார்ட்டரில் டேர்ன் ஓவர் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 100% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 25 கோடி ரூபாய். ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வராங்க. ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து அந்த சோதனை இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஆம்பர் என்டர்பிரைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ILJIN எலக்ட்ரானிக்ஸ். இந்த நிறுவனத்துடைய புது உற்பத்தி ஆலை பூனேல துவங்க இருக்கிறாங்க. அதோடைய அடிக்கல் நாட்டு விழா நடத்தி இருக்கிறாங்க. ஆல்கம் லேபரேட்டரிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இந்தியாவில் அவங்களுடைய ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஃபேஷியல் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்கம் லேபரேட்டரிஸ். இர்கான் இன்டர்நேஷனல் குவார்ட்டர்லி ரிசல்ட் பிப்ரவரி 11ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 17ஆம் தேதி. டைட்டன் டாடா நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 17,723 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,047 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.6% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் விழுந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டியில் மாற்றம் இருக்குது. தங்கத்துடைய கஸ்டம்ஸ் டியூட்டியில் மாற்றம் இருந்திருக்கு. அதில் தாக்கம் ஏற்பட்டிருக்கு ப்ராஃபிட்லன்னு சொல்லியிருக்கிறாங்க டைட்டன் நிறுவனம். விபார் ஸ்டீல் டியூப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 7 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கிட்ட இருந்து. ஜேகே டயர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த டேட்டா: நெட் ப்ராஃபிட் 53 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 77% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. 3,674 கோடி ரூபாய்.
டாரண்ட் பவர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க 14 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 12. குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 6499 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு 404 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் கிட்ட இருந்து. கஜாரியா செராமிக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. 1164 கோடி ரூபாய். எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. 149 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு 12.8%. போன வருடம் இதே குவார்டர்ல 15.5% இருந்தது. நெட் ப்ராஃபிட் 78 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% விழுந்திருக்கு. சன்ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு, பெனால்ட்டி போட்டிருக்காங்க 160 கோடி ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க சன்ஃபார்மா. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 8 அதே போல் ஹீரோ மோட்டோகாப் குறித்தான ஒரு அப்டேட். 456 கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் ஹீரோ மோட்டோகாப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கு. வேதவாக் சிஸ்டம்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. 38 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு மெக்சிகோல இருந்து. வேர்ல்பூல் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 44 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1704 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. கில்பர்ன் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 3118 லட்சம் ரூபாய்கள். பாண்டாடா இன்ஜினியரிங் 2 புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. முதலாவது லேண்ட்ஸ்கை இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 6.98 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர். மற்றொன்று ஆந்திர பிரதேஷ் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் கிட்ட இருந்து 1.03 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். நெஸ்லே இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, உற்பத்திக்கான காஸ்ட்டும் அதிகரிச்சிருக்கு. அதனால் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு ப்ராடக்ட் காஃபி சொல்லியிருக்கிறாங்க. காஃபியோடைய விலையை 75% அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ஈடுகட்டுற மாதிரி ப்ரைஸஸ் உயர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். மணி கண்ட்ரோல் ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. நெஸ்லே இந்தியாவுடைய 45 கிராம் காஃபி ஜார் குவார்டர்லி பேசிஸில் விலை உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆண்டு துவக்கத்தில் 180 ரூபாயாக இருந்தது, இப்போ 230 ரூபாயாக இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. விமார்ட் ரீட்டைல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1027 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 72 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 154% அதிகரிச்சிருக்கு. ஹிக்கல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 60 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 8. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஜனவரி மாதத்திற்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் 10,910 MU, இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி இயர் ஆன் இயர் 218% அதிகரிச்சிருக்கு. லூபென் ஒரு செய்தி குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? அவங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து HIV ட்ரக்குக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த மருந்தை நாக்பூர் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க லூபென். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் February 6 வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் SBI உடைய குவார்டர்லி ரிசல்ட்டில்? ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 15,075 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 64% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 42,050 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கிர்லோஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் February 12 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்த முடிவும் எடுக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 323 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 31 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஹைதராபாத்தில் அவங்களுடைய R&D ஃபெசிலிட்டியை அமைக்கிறாங்க. இதற்காக $1 மில்லியன் முதலீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். ஓலா நிறுவனரான பாவேஷ் அகர்வால் முதலீடு செய்ய இருக்கிறாரு. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான நிறுவனம் க்ரூட்ரிம்ல 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாரு. தனிப்பட்ட முறையில் முதலீடு செய்கிறாருன்றது என்னுடைய புரிதலுங்க. இந்த ஆண்டு 10,000 கோடி ரூபாய் அதே கம்பெனியில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. NLC இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. நேற்று நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு இந்த ஸ்டாக். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? ஒடிசாவில் அவங்களுக்கு ஒரு கோல் மைன் கிடைச்சிருக்கு. 3வது கமர்ஷியல் கோல் மைன் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டெண்டரை ஜெயிச்சிருப்பதாக NLC இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க.
மெஜஸ்டிக் ஆட்டோ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 14 ஜேகே டயர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. ₹10 கோடி முதலீடு செய்து ட்ரீல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடில் அவங்களுடைய ஸ்டேக் 26%லேருந்து 66% உயர்த்துறாங்க. இந்த ட்ரீல் நிறுவனம் எந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா டயர் ப்ரெஷர் மற்றும் டெம்பரேச்சர் மெஷரிங் சொல்யூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%த்திற்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 395% வால்யூம் அதிகரித்தது. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 1600% வால்யூம் அதிகரிப்பு. நுவாமா வெல்த் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 189% வால்யூம் அதிகரிப்பு. ஏபிபி இந்தியா 8% ஷேர் பிரைஸும் 518% வால்யூம் அதிகரித்தது. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் 8% ஷேர் பிரைஸ், 1500% வால்யூம். என்எல்சி இந்தியா 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் ஃபினான்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 580% வால்யூம் அதிகரிப்பு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 779% வால்யூம் அதிகரித்தது. வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேர்ல்ட் மெக்டானல்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் 7% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 370% வால்யூம் அதிகரிப்பு. கேஸ்ட்ரால் 6% ஷேர் பிரைஸும் 120% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் 13% வீழ்ச்சி, 378% வால்யூம் அதிகரிப்பு. தாமஸ் குக் 13% சரிந்தது, 155% வால்யூம் அதிகரித்தது. விஷ்ணு பிரகாஷ் 12% வீழ்ச்சி, 120% அதிகரித்தது வால்யூம். திரிவேணி டர்பைன் 9% வீழ்ச்சி, 287% வால்யூம் அதிகரித்தது. ட்ரெண்ட் 6% வீழ்ச்சி, 143% வால்யூம் அதிகரிப்பு. பரதீப் பாஸ்பேட்ஸ் 6% சரிந்தது, 213% அதிகரித்தது வால்யூம். பார்பிக்யூ நேஷன் 5% வீழ்ச்சி, 109% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.